ஹலோ மக்களே, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம தாம்பரம், மேற்கு தாம்பரத்துலேருந்து ஆம்புலன்ஸ் வருது. ஓரமாக போயிடலாம். யாருக்கும் எதுவும் ஏற்படாது. நம்ம இன்னைக்கு வந்து மேற்கு தாம்பரம், அதாவது வெஸ்ட் தாம்பரத்துலேருந்து கிண்டி வரைக்கும் போக போகிறோம். இந்த வீடியோவில் அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வா, நம்ம ஃப்ளாக் பாருங்கள் எவ்வளோ அழகாக பறக்குதுன்னு. வாவ் வாவ் வாவ். தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுங்க இது. ஆட்டோவில் நம்மளை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த லெஃப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு காந்தி ரோடு வரும். நம்ம வந்து அப்படியே நேராக போக வேண்டியதான். இதுதான் ஜிஎஸ்டி ரோடுங்க, கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோடு. இந்த இடம் பேர் வந்து கடப்பேரி. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கார் மெக்கானிக்ஸு, கார் ஸ்பேர் பார்ட்ஸு, அந்த மாதிரி கடைலாம் இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே இருக்கும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஷாப்பிங் ஏரியா. வாசி வந்து கோல்டு கடை தான் இருக்கும் இங்கே. தனிஷ்க்கு, சரவணா, பிரின்ஸு, ஜிஆர்டி, இன்னும் 2-3 கடைலாம் இருந்ததெல்லாம் எடுத்தாங்க. இது வந்து தாம்பரம் சானட்டோரியம். இந்த ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷனு. இது வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்த மருத்துவம். ரொம்ப பெரிய இடம் இது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாம்பரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் புதுசாக திறந்துருக்காங்க. குரோம்பேட் வந்தாச்சு. இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது. 12 மணிக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். இது வீக் டேனால வந்து கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டேலாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் 12 மணிக்கு இந்த அளவுக்கு நான் டிராஃபிக் எதிர்பார்க்கல. மெர்சிடிஸ் பென்ஸ் 4MATIC ML 250 CDI எனக்கு ரொம்ப பிடிச்ச காருங்க இது. அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறேன். அதுக்கு மேலே போக பிடிக்கல, ஆனால் போகும் இதுக்கு மேலேயும். கவாசாக்கி பாருங்க அந்த வண்டி. இதுதான் அந்த கவாசாக்கி ஏதோ சொன்னாங்கல்ல, அந்த வண்டி இது.
அப்படியே எங்கள் அப்பா முன்னாடி கவாசாகி ஃபாரஸ்ட் சாம்பியன் ஒன்று வச்சுருந்தாரு. அதே மாதிரி இருக்குங்க லுக் அண்ட் ஃபீல் அந்த வண்டி. ஆனால் ஏன் வந்து ஓடலை எனக்கு தெரியல. ஏதோ 125 135 சிசி தான் நினைக்கிறாரு. பல்லாவரம் வந்து விட்டோம். இங்கே இந்த பிரிட்ஜு கிட்ட கொஞ்சம் டிராஃபிக் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நாள் தோணும் பிரிட்ஜுக்கு மேலே போகலாமா கீழே போகலாமான்னு. ஏன்னா கீழே போனாலே சில நாள் வந்து ஒரு சிக்னல் தான் கீழே போனால். கீழே போனாலே சில நாள் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து பிரிட்ஜு மேலே போகிறதோட சீக்கிரமாக போயிடலாம். சரி வாங்க மேலே போவோம். புது 100 350 போகிற போல். ஏர் டவுனும் பண்ணல ஒன்றும் பண்ணல, அப்படியே ஏற்றுறேன் மேலே. ஏன்னா நம்ம வந்து 40 தான் வந்துட்டு இருந்தோம். சரி அதே 40 மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறோம். இந்த பிரிட்ஜு ஒன்றும் ரொம்ப செங்குத்தாலாம் மேலே ஏறாது, அப்படியே ரொம்ப கிராஜுவலாக ஏறும். இது வந்து பல்லாவரம் உள்ளங்க. இது வந்து பல்லாவரம் மலை. இந்த மலையை ஒட்டி தான் வந்து பல்லாவரம் சந்தை நடக்கும். ஆக்சுவலாக வண்டி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே பிக்கப்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியே தோணுது. ஸ்டார்டிங் காலையில் எடுக்கும்போது அந்த அளவுக்கு பிக்கப்பே இல்லை. நான் ஆக்சுவலாக இன்னொரு இடத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வண்டி நிறுத்திட்டு அப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இனிஷியலாக அந்த பிக்கப் இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் நல்லா இருக்க மாதிரி இருக்குது இப்போ. ஓகே, பிரிட்ஜை விட்டு கீழே இறங்கியாச்சு. அடுத்து வந்து ஏர்போர்ட்டோட பிரிட்ஜில் ஏறணும். இதுதாங்க ஏர்போர்ட்டோட பிரிட்ஜு. லெஃப்டில் அப்படியே ஏர்போர்ட்டு. இதை நான் ஒரு வீடியோவில் நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த இடம். அப்படியே உள்ள ஏர்போர்ட்டு. காமராஜர் உள்நாட்டு முனையம், சாரி காமராஜர் உள்நாட்டு முனையம் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்த மாதிரி இருந்தது. இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு இல்லை, யூஸ்வலாக நல்லா நிறையா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அந்த அளவுக்கு இப்போதைக்கு டிராஃபிக் இல்லை. இந்த சிக்னலில் நான் ஒரு வாட்டி வந்து பல்சரில் வந்துட்டுருக்கேன். ரொம்ப முன்னாடிங்க, இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 16 வருஷம் கிட்ட இருக்கும். பல்சரில் வந்துட்டுருக்கேன். இந்த முன்னாடி இருக்குல்ல அந்த சிக்னலில் வந்து கரெக்டாக வந்து வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. நான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு. ஒரு 10 நிமிஷமாக நிற்கிறேன். என்ன பண்ணுறது, தள்ளிட்டு போகலாமா, என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா
அந்த கடை பின்னாடி தான் வந்து பஞ்சர் கடை இதுக்குள்ளே தான். ஸோ வந்து நம்ம எப்போவுமே வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு சொல்யூஷனில் இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஈஸியான சொல்யூஷன். அந்த 10 நிமிஷம் நாங்கள் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு அந்த பயத்தோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணுறது ஒரு பயம் இருக்கணும்னு தான். ஆனால் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் ஈஸியான சொல்யூஷன் நமக்கு கிடச்சிடும். அது திடீர்னு எனக்கு அந்த இடம் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு மெட்ரோ வந்து மேலே இது வரைக்கும் மேலே வந்துச்சு, இப்போ வந்து அப்படியே கீழே இறங்கிடும். இந்த ரன்வேயோட ஒரு செக்யூரிட்டி கன்சர்ட்காக கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் மெட்ரோ மேலே இடத்துல கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ ரன்வேயில் வந்து பெயின் வந்து ரொம்ப கீழேயும் வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரன்வே வந்து யாரையும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இதை வந்து மெட்ரோ வந்து கீழே விட்டுருக்காங்க. ஸோ அப்படி இங்கே பார்க்குறீங்களா, இந்த புல்லு கீழே தான் வந்து மெட்ரோ போடுது இந்த ரன்வே வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்பி மேலே ஏறிடும். ஏன்னா இந்த இடத்துல பிளெயின் வந்து ரொம்ப லோவாக வந்து பறக்கும். இது சும்மா ஒரு நடைபாதை மாதிரி பண்ணியிருக்காங்க. வணக்கம் சென்னை. மினிஸ்டர் தாங்க, அவர் பேர் எனக்கு தெரியல சத்தியமா. மினிஸ்டர் தான். இந்த கார் பாருங்களேன், அப்படியே அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. நங்கநல்லூர் ரோடு மெட்ரோ. ஆலந்தூர் மெட்ரோ வந்து விட்டோம். இதாங்க ஆலந்தூர் மெட்ரோ. இப்போ வந்து நம்ம கத்திபுரா பிரிட்ஜ் மேலே போக போகிறோம். இந்த பிரிட்ஜெலாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலை நடக்குது இப்போ. மெயினாக அந்த கனெக்ஷன் பிரிட்ஜ் மட்டும், நம்ம பிரிட்ஜுக்கு மேலே பிரிட்ஜு. ஓகே மக்களே, ஆஃபீஸ் கிட்ட வந்து விட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னு தெரியும். டாட்டா, பபாய்.